ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன லவ் மெசேஜ் வருது, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 10 ஆஃப் கப்ஸ். ஓகே, இந்த கார்டு எப்போவுமே வந்து ஒரு அன்பு, ஒரு நிறைவு, ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷன், இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை கொடுக்குற கார்டு. ஸோ இப்போ இந்த கார்டு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு இனிமையான ஒரு கம்ப்ளீட்னஸை நோக்கி உங்கள் ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி ரொம்ப அழகான கனவுகள்லாம் கண்டுட்ருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து நான் வாழ வேண்டிய ஒரு பர்சன், இவங்க தான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. உங்கள் கூட தான் வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு டீப்பாக இருக்குது. அவங்களோட மனசு வந்து உங்களோட ஒரு நிலையான ஒரு ஒரு உறவு, ஒரு குடும்பம், ஒரு அன்பு, அது எல்லாமே நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கனவாக இருக்குது. அது மட்டும்தான் அவங்களோட தாட்டாக இருக்குது. ஓகே, அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின காதல் வந்து ஒரு முடிவில்லாத ஒரு பாசம், எண்ட்லெஸ் லவ். ஓகேவா? அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அவர் வந்து உங்களை எமோஷ்னலி ஒரு சேஃப் அந்த மாதிரி ஒரு பர்சனாக உணர்றாங்க. ஓகேவா? எமோஷ்னலி சேஃபான ஒரு பர்சன் உங்ககிட்ட இருக்கும்போது ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட உணர்ச்சிகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒரு ஹோம் எனர்ஜின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு ஹோம் எனர்ஜி. ஓகேவா? அவங்களோட லைஃப் வந்து உங்கள் கூட தான் அப்படிங்கிறது தான் அவங்களோட ட்ரீமாக இருக்குது. ஓகே, நீங்கள் தான் அவங்களோட ஃப்யூச்சர் பார்ட் அப்படின்ற ஒரு தாட். ஓகே, அந்த கனவுல தான் இருக்காங்க. அந்த ஒரு டிட்டர்மைன் மூடில் தான் உங்கள் பர்சன் வந்து இருக்காங்க. அதுதான் உங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ். அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போது வந்து ஒரு ஒரு டிவைன் யூனியன் அப்படிங்கிற அளவுக்கு உண்மையானதாக இருக்குது. ஓகேவா? அதை தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரையுமே வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? உங்களோட விஷஸ் வந்து உங்கள் பர்சன் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. உங்கள் பர்சனோட விஷஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுத்துக்கிறீங்க. அதுதான் வந்து இந்த கார்டு மூலிமா தெரியுது. சம்டைம்ஸ் வந்து சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் வரும். ஆனாலும் அது வந்து இன்னுமே நீங்கள் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு வழியாக தான் இருக்கும். இன்னும் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் க்ளோஸ் ஆகுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஓகேவா? ஊடலுக்கு அப்புறம் கூடல்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ இது வந்து சோல்மேட் கனெக்ஷன். நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்களும் உங்கள் பர்சனும் சோல்மேட் கனெக்ஷன், ஒரு டிவைன் கனெக்ஷன் அப்படிங்கிறது இது மூலயமா தெரியுது. 2 பேருமே ஒருவருக்காக ஒருவர், அதாவது உங்களுக்காக உங்கள் பர்சனும் உங்கள் பர்சனுக்காக நீங்களும் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் மேரிட் கப்பிள் அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த கார்டை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தோன்னா, இது ஆல்ரெடி குடும்ப மகிழ்ச்சியை சொல்கிற ஒரு கார்டு. குடும்ப மகிழ்ச்சி, குழந்தைகள், சந்தோஷம், ஒரு பீஸ்ஃபுல்னஸ், இது எல்லாத்தையுமே மீன் பண்ணுற கார்டு அப்படிங்கிறதுனால உங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு இடையில வந்து ஒரு ரொம்ப ஒரு லவ்வபிள், ஒரு பீஸ்ஃபுல், ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு ஒரு திருமண வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிவைன், ஒரு டீப் டிவைன், அந்த மாதிரி ஒரு ஆன்மீக ஆழமும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தரோட கனவு வந்து இன்னொருத்தரால் நிறைவேறும். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, கனவு இருக்குன்னா அது உங்கள் பர்சன் நிறைவேற்றி வைப்பாங்க. உங்கள் பர்சனுக்கு ஒரு ஆசை இருக்குது, கனவு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் உங்களோட திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் தூரமாக இருக்கலாம், செப்ரேஷனாக இருக்கலாம், ஒரு டெம்ப்ரவரி பிரேக்கப்பில் கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட மனசு, 2 பேரோட மனசு இன்னுமே வந்து சேர்ந்து தான் இருக்குது. ஓகேவா? உங்கள் மனசளவில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க. ஏதோ வெளியில் வாய் வார்த்தைகளால் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம், அதால் ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கலாமே தவிர மனசளவில் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரிவும் இல்லை. உங்களோட பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. உங்கள் கூட இருந்த, உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம்ஸ், அந்த டேஸ், அது எல்லாத்தையுமே அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அவங்களுக்கு இன்னுமே உங்களை விடுறதுக்கு மனசு வரல, விட முடியலை. ஓகேவா? அவங்க வந்து உங்களை என்னோடய ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நினைக்கிற வாய்ப்பு வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் உங்கள் பர்சன் இப்போ இருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து ரீயூனியனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ உண்மையான காதல் இருந்தால் 10 ஆஃப் கப்ஸ் எப்போவுமே
ஒரு திரும்பவும் ஒரு ரீயூனியன் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுற கார்டு தான். ஓகே, உங்களோட லவ் உண்மையானது அப்படின்னா கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. இந்த செப்பரேஷன்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு லக்கி கார்டுன்னே சொல்லலாம். ஓகேவா, நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு ஆழமான ஒரு உண்மையான ஒரு சோல்மேட்டை மீட் பண்ண போகிறீங்க. அந்த பர்சன் உங்களை வந்து மனசளவில் ரொம்ப எல்லா விதத்துலையுமே, மனசளவில் சரி, சோல் வைஸ், லைஃப் வைஸ் எல்லாத்துலேயுமே உங்களை ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு கம்ப்ளீட் ஃபீல் நீங்கள் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு ஒரு முழுமையை கொடுப்பாங்க. ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் பர்சனாக அவங்க இருப்பாங்க. ஓகேவா, அந்த பர்சன் கூட கண்டிப்பாக அந்த காதல் ரிலேஷன்ஷிப் வந்து திருமண உறவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வச்சிட்ருக்கிற அன்பு உண்மையானது. அந்த அன்பு வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு நிறைவு செய்கிற நேரத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கு. அந்த நேரம் நெருங்கி வந்துட்டுருக்கு. பயம் வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேவா, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் இது பயன்பெறுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.